என்ன செய்துவிட்டேன் நான்? சிறு வயதில் அழைப்பு பணிக்கு வந்தது தவறா? கட்டுக்கதைகளை கூறாமல் நேரான பாதையில் இறை உதவியால் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களிடம் சென்றடைந்தது தவறா? எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் கொடிக்காகவும் உழைக்காதது தவறா? சமூகத்தின் தலைவர்கள் இயக்கங்கள் என்ற பெயரில் மக்களை போராட வைத்து தங்களுடைய சுயநலனுக்காக மக்களின் பொருளாதாரத்தை பயன்படுத்துவதை கேள்வி கேட்டது தவறா? இயக்கம் நடத்தி பொருளாதார வசூல் வேட்டை செய்தேனா? சதக்கா ஜக்காத் என்ற பெயரில் மக்களின் பணத்தை சுயநலனுக்காக கணக்கின்றி பல இயக்கங்களைப் போல் இறைவன் பாதுகாத்தவர்களை தவிர நான் பயன்படுத்தியிருக்கின்றேனா? எனக்கென்று ஒரு குழு உண்டா? இயக்கம் உண்டா? அமைப்பு உண்டா? 13 ஆண்டுகள் இறைவனை தவிர யாரை நாடி நின்றிருக்கின்றேன்? இத்தனை ஆண்டுகள் இந்த சமூகத்திற்காக, அதன் நேர்வழிக்காக என் சிறு குரலின் அழைப்பை தவிர நான் செய்த செயல் என்ன? இந்த அழைப்பு பணியின் பாதையில் எத்தனை மிரட்டல்கள், சதிகள்! இதுவரை எங்காவது, எந்த மேடையிலாவது யாரின் கண்ணியத்தையாவது குறைத்து பேசி இருக்கின்றேனா? எந்த இயக்கத்தையாவது தனிப்பட்ட முறையில் சாடி இருக்கின்றேனா? யாரின் புகழுக்காகவோ இகழுக்காகவோ உழைத்திருக்கின்றேனா? எங்காவது மார்க்க மேடைகளை என் சுயநலனுக்காக பயன்படுத்தியிருக்கின்றேனா? இப்படி இறைவனுக்காக, இறைவனுடைய முகத்தை நாடி செயல்பட்ட எனக்கு ஏன் இத்தனை விமர்சனங்கள் இந்த அழைப்பு பணியில் மட்டும்? இது இறைவனால் வழங்கப்பட்ட பாதை. இதில் மிரட்டல், அவதூறுகள், எச்சரிக்கைகள் எதை கொண்டும் என்னை தடுத்து விடலாம் என்று யாராவது நினைத்தால், என் இறைவன் என்னோடு இருக்கும் வரை, என் உயிர் என்னோடு இருக்கும் வரை அது நடக்காது. எவரும் என்னை தடுத்து விடவும் முடியாது. என் இறைவனுக்காக இந்த குரல் என் இறுதி மூச்சு வரை ஒலித்து கொண்டே இருக்கும்.